அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு 3 நாள் கொடுத்தது ஓய்வு. இன்னைக்கு அதை தீட்டா மாத்திட்டீங்க. நான் வணங்குற அந்த சாமிக்கு அந்த இது இருக்குல்ல 3 நாள், ஏன்னா அவளும் பெண் தானே, எப்படி ஒதுக்க முடியும், எப்படி தீட்டாக்க முடியும்? நீங்க ஊர் கருத்தையே விட்டுருங்க, உங்க கருத்தை யோசிங்க. நீங்க உங்க கணவர் உங்களை எப்படி நடத்தினா பிடிக்கும், ஒரு தந்தை ஒரு மகளை எப்படி நடத்தினா பிடிக்கும்னு பாருங்க. நீங்க யோசிங்க. நீங்க வந்து அதாவது கருத்துக்கள் நிறைய இருக்கு இந்த உலகத்துல, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுறாங்க. அந்த 3 நாள்ல நான் அரவணைக்கணும். நீங்க உடம்புல ஓடுற ரத்தத்தை பத்தி பேசுறீங்க, நான் உள்ள எமோஷனல் ஃபீலிங் பத்தி பேசுறேன். அதெல்லாம் ஒருத்தரால ஹேண்டிலே பண்ண முடியாது. ஒரு ஆணால ஒரு பெண் படுற அந்த 3 நாள் வேதனையை ஹேண்டிலே பண்ண முடியாது. 10 நிமிஷத்துல பைத்தி முடிச்சிடும். அதை ஒத்துக்கணும். ஒத்துக்குனா கண்டிப்பா நான் வாழ்ந்துருவேன். இல்லையா இப்படியே பேசி சுத்துவேன், எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பேசி சுத்துவேன். அந்த காலத்துல இந்த காலத்துல வீட்டுக்குள்ள பாத்ரூம் கூட தான் வைக்கல. அந்த காலத்துல சானிட்டரி ஹைஜீன் இல்லங்க. ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சானிட்டரி ஹைஜீன் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ இருக்குங்க. நீங்க மாறிக்கிட்டே வரீங்க இல்லையா, அப்ப அதுக்கும் நீங்க அடாப்ட் ஆகி ஆகணும் இல்லையா? ஓய்வு தீட்டா மாத்திட்டீங்க. அதனால இது வந்து மனிதன் மனம் சம்பந்தப்பட்ட தீட்டு எல்லாம் வந்து நிஜத்துல எல்லாம் கிடையாது, இங்கதான் இருக்கு. இதுல தீட்டாயிட்டீங்க, இதுல தீட்டாயிட்டீங்கன்னா